நச்சினை நல்ல குருந்தவை ஐங்குறு ஒற்றம் என்று வந்து ஊங்குவை பாடல் கற்றறிந்தோர் என்று கலியோடு அகம் புறம் என்ற இத்திரத்து எட்டு தொகை விருதபுர நானூறு பானிரண்டு முல்லை பெருக வடமுதிரை காஞ்சி மதுவினைய கோல நடுநல் பாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாடை கடாதது பத்து நாளடி நானுனி நானாக்கமெந்திரும் முப்பால் கடிதம் கோவை பழமொழி மாமூலம் கிண்ணலையில் காஞ்சியுடன் ஏழாவது தென்பவனம் கைநடைவாம் கீழ்கணக்கு போன்ற சங்ககால நூல்களை வழங்கி கேளில் தொழிற்செல்வம் கல்வி அதிலும் சிறந்தது பெண்கல்வி என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த தில்லை தமிழ்ச்சங்கத்திற்கும் ஆற்றோருக்கும் சான்றோருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளத்தால் போகாது வென்றனால் வேகாது வேதராஜம் வெள்ளத்தால் முடியாது கொடுத்தாலும் முனைவரை குறைக்காது கள்ளத்தோ மிகரிது காவலோ மிகையெழுது கல்வி என்னும் உள்ளத்தே பொருளில் கூடுதெல்லாம் பொருள் தேடி உணர்வதேனோ என்று இதய சிந்தாமணி கல்வியின் பெருமையை புகழ்ந்து கூறுகிறது. ஒருவன் கல்வி எப்படி கற்கணுமா? அது என்னும் மரத்தை நூல் என்னும் மரத்தால் பால் என்னும் புறத்தால் செய்கிற விதைகிற பட்டறிவும் பகுத்தறிவும் கற்பக விருட்சமாய் வளர்ந்திருமே. ஏ மனிதா, அறிவை முடிவு செய்வது புத்தகத்தும் வீட்டுக்கு ஒரு வாசிப்படை வைக்க நீ ஏன் மறந்தார்? காதலோ இணையத்தில் தாய்மையோ இங்கு பெற்றல் குழந்தைகளோ ஞானிகள் தவக்கத்திகளா மரக்கத்திகள் ஐயவோ இதுவா அறிவு அது என்று ஒன்று சரியா அறியப்படாமல் சரிகட்டு போகிறது. ஞானம் பெற வனவாசம் வேண்டாம், ஞானம் பெற ஞானிகள் வேண்டாம். கம்பனின் ஒரு செய்யுள், பாரதியின் ஒரு பாட்டு, பாரதிதாசனின் ஒரு வரி போதும் நம் அறிவை வளர்க்க. கல்வி என்பது பெருமைக்காக தேடிப் பெறுவது அல்ல, பெற்றதை கொண்டு பெருமை கொள்வது. உச்சுழி உதவியும் உருவது கொடுத்தும் பிச்சை விட முடியாது கற்கை நன்றே என்கிறது புறநானூறு. கற்கை நன்றே பிச்சை விடும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்கள். பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நட்டு நான் தருவேன். கோலம் செய்துங்க கருமுகத்து தூமணியே நீ எனக்கு பொன்பொருளை வேண்டவில்லை சங்கத்தவன் மூன்றும் தாய் என்று நன்கு கற்றறிந்த அப்படியாரே இன்னும் படிக்க ஆசைப்படுகிறார்கள் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு படிக்க வேண்டும்? ஒரு நாட்டின் பலம் நிலபலத்தால் மட்டுமல்லாமல் கற்றறிந்த சான்றோர்களால் மதிக்கப்படுகிறது. நாடா கொன்றா அவளா கொன்றா விசையா கொன்றா எப்படி நல்லவர் ஆடுவர் அப்படி நல்லை வாழை நன்னனே என்கிறது புறநானூறு. நான் பெண்ணை பற்றி பொழுது பேசும் பொழுதெல்லாம் தமிழுக்கு இலக்கணம் மதிக்கிறதோ தலைக்கணம் வந்து விடுகிறது. 2 மாதங்கள் உதிரத்தில் நம்மை தாங்கி உதிரத்தை உணவாக்கி இந்த அவனுக்கு நம்மை எரிமுகம் செய்து வைத்தவள் அன்னை. தாயில்லாமல் எந்த சந்ததி பிள்ளை, தாயின் பிள்ளைகளாக எந்த தெய்வ சன்னதியும் இல்லை. தாயுடி தந்தையுடி தான் தனிய என்று திருவாசகம் மொழிவது போல் சிவபெருமானுக்கே தாயாக வந்தவர் காரைக்காலமையார். 63 நாயன்மார்களிலே காரைக்காலமையாருக்கு மட்டும்தான் உட்கார்ந்து போலும் சிறந்து தெரிகிறது அக்காலத்தில் பெண்களின் பெருமை. தமிழில் கதை மதி என்று சொல்பவர் அனைவரும் மறைந்ததே. தமிழுக்கு கதை என்றால் கம்பராமாயணம் திருக்குறள் என்று கூறுவார்கள். அதே போலதான் சைவ சமயத்திற்கு மதி என்றால் மங்கையரசின் திலகவதியும் என்பார்கள். சங்க கால பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கி தலைமை பெண்களோடாக இருந்து சரித்திர சாதனை புரிந்துள்ளார். அப்பையார், வெள்ளி புயத்தியார், வெள்ளி தீட்டியார், காக்கை வாழினியார் என்று சொல்லிக் கொண்டே வாங்கலாம். இவர்கள் மன்னரிடம் கொண்ட நட்பு, அரசர்களுடைய திறமைகள் எல்லாம் இவர் பெற்ற கல்வியால் தான் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஔவையார் மதினம் கற்றால் நடக்க வந்த போரையே தடுத்து நிறுத்தினார். தொண்டை மாநில வாசன் அதிகமானவர் போர் கொண்டிருந்தார். அதிகமானோ முதல்ல சமாதானம்
போர் செய்ய மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டவுடன் வெற்றி தலைவிட்டார் தொண்டைமான். போர் வேண்டாம் என்று முன்மொழிந்தார். இந்த சாமர்த்தியம் ஔவையார் பெற்ற அறிவால் தானே கிடைத்தது. ஒரு சமயம் சோழ மன்னர் அரசவையில் ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை தந்தார். என்னவென்றால் அனைத்து புலவர்களும் மறுநாள் விடியவும் 4 கோடி பாடல்களை பாட வேண்டும் என்று. அனைவருமே திகைத்து வருகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். நாம் எல்லாம் இரவு முழுவதும் கண் விழித்து பாடினாலும் 4 கோடி பாடல்களை பாட முடியாதே என்று. அப்பொழுது அப்படி கொண்ட தமிழ் மூதாட்டி ஔவையாரோ புலவர்களின் பிரச்சனையை கேட்டிருந்து இவ்வளவுதானா என்று ஒரு பாடலை பாடினார். மதியாதார் உச்சம் மயங்கொரு காற்றென்று மிதியாதார் கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியாத மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் குறிப்பிடாத நம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாம் கோடாமை கொடுப்பினும் பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்கள் விட்டுட்டு பெண்ணின் பெருமை உழவரை செய்தவர் பாரதியார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தார் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே கூட நல்ல மாதரை கெடுத்தார். கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கிடைத்ததானோ பெண்ணின் அறிவை வளர்ந்தால் வையம் பேத முயற்சியின் பிராணி என்று பெண் கல்வியை வலியுறுத்தினார் பாரதியார். பாரதியாருக்கு பெண்களுடைய குறித்த சிந்தனைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் சகோதரி நிவேதிதா. ஒருமுறை கொல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாட்டில் சகோதரி நிவேதிதாவை சந்திக்கிறார் பாரதியார். அப்பொழுது அவர் கேட்கிறார், உங்களின் மனைவி அழைத்து வரவில்லையா என்று. அதற்கு பாரதியார் கூறுகிறார், எங்களின் சமூக வழக்கப்படி பெண்கள் வெளியில் வரக்கூடாது என்று. அதற்கு நிவேதிதா கூறுகிறார், உங்களின் மனைவிக்கே உங்களால் சம உரிமை கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி ஒரு நாட்டுக்கு சுதந்திர வாக்கு தர போறீர்கள் என்று கேட்டார். இதை கேட்டவுடன் திகைத்து போய் நின்றார் பாரதியார். அந்த நிகழ்ச்சிக்கு பின் சகோதரி நிவேதிதாவையே தன்னுடைய உருவாக ஏற்றுக்கொண்டார் மற்றும் பெண் விடுதலை குறித்த புதிய சிந்தனை உருவாக்கினார். ஆனால் இன்றோ ஒரு ஸ்கூட்டி முந்திக் கொண்டு சென்றால் பல பரிசுகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பாரதியார் போல இந்த ஆசிரியர் பால் கொடுத்தார். பாரதியார் கண்ட புதுமை பெண்ணுக்கு முதலில் நிச்சயமாகும். பெண்களுக்கு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரே மந்திரம் கல்விதான். அம்பேத்கர், பெரியார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகியோரின் விடா முயற்சியால்தான் இன்று பெண் கல்வி சாத்தியம். அக்காலத்தில் பெண் சமூகம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு வயதிலேயே குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு வேலை அந்த குழந்தையோட கனவு நடந்துட்டானா அந்த குழந்தையை உடன்பட்டு ஏற செய்தது. அந்த குழந்தை அந்த தீயை கண்டு அந்த அனலை கண்டு பயந்து பின்னோக்கி ஓடி வரும் பொழுது பிணத்தை எரிப்பவன் அந்த குழந்தை அடித்து துன்புறுத்தி தீயில் போடுவானாம். இதையெல்லாம் கண்டு வந்தெழுந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கும் பெரியார் குழந்தை திருமணத்தை முடித்து பெண்கள் கல்வி கற்க காரணமாக இருந்தவர்கள். படித்தது பாரதியின் கனவு, பிடித்தது பாரதிதாசனின் கவிதை, கொடி கட்டி பறத்தது பெரியாரின் கொள்கை, தளர்ந்தது பெண் கல்வி குறித்து தவறான எண்ணங்கள். அதனால்தான் இன்று ஆடு மேய்க்கும் அப்பத்தாவிலிருந்து அரசாங்கம் அம்மா வரை அனைத்து துறைகளிலும் பெண்கள் பெண்கள் பெண்கள். சந்திராயன் 3 வெற்றிக்கு பின் 54 பேர் பெண்கள். சூரியனை ஆய்வு செய்ய ஏவப்பட்ட ஆதித்யா எழுவன் விண்கலத்தின் இயக்குனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிகழ் ராஜி தன்னுடைய விடாமுயற்சியால் தமிழ் வழியில் கல்வி கற்று உரிமையில் நீதிபதியானார். ஸ்ரீபதி. இன்று பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு புறம் பெண்கள் முன்னேறி கொண்டிருந்தால் பின்புறம் ராக்கெட்டே இதனை நிமிர்ந்ததால் பாரதத்தாய் தலை கவிழ்ந்து நிலம் பார்க்கிறார். மணிப்பூர் பெண்களின் வன்முறையால் மங்கையராய் பிறப்பதற்கு நம் மாதவன் புரிந்திட வேண்டும் என்றால் மணிப்பூர் பெண்கள் எத்தவம் புரிந்தினரோ மகாபாரதத்திலிருந்து இன்னும் புரிந்து கொண்டார்கள். பஞ்சபாண்டவர்கள் உடைசூழ ஆதரவற்றிருக்கிறார் மணிப்பூர் பாஞ்சாலி. இப்பொறுமைக்கு கல்வி இல்லாமல் ஜாதி மொழியினால் சிதறி கிடக்கும் நாமும் ஒரு காரணமே. கல்வி அறிவாள் கண்ணகி விழித்திருந்தால் கோவலனை சுட்டிருப்பாள், குந்தியோடு இணைந்திருந்தால் கல்லணையை கணைத்திருப்பாள், சீதையோடு கொதித்திருந்தால் ராமனையை எரித்திருப்பாள். பெண்களின் அழகு அவர்களின் கண்மையில் இல்லை, அவர்களின் பெண்மையில் இருக்கிறது. பெண்கள் ஆடைகளுக்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்கும் வரை அவருடைய அடையாளம் அம்மனமாகத்தான் இருக்கு. பெண்கள் எப்படி கல்வி கற்கணும்னா, திறந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கடந்து வாழ்ந்தார். நன் கருவன் சாட்சியிலே என் கலந்து வாழ் கலந்து செங்கழனி தீச்சுவை கலந்து முன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இருப்பதிலே என்றார். பெண்களும் கல்வியில் 2 வளர்ந்தால்தான் இந்த சமூகத்தில் பெண்கள்
ceremony. அவைகள் அண்ணன் ஒரு பெண்களுக்கு வந்து பேசினாலும் 50 கோடி நிமிர்ந்த நல்லதை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நிலையும் நிமிர்ந்த யார் செருப்பு இருப்பதால் தென்னை மாதம் திரும்புவதையாம் அமிழ்ந்து பேரெல்லாம் அறியாமையில் அவலம் எய்தி கவலையின்றி வாழ்வதை நிமிர்ந்து தரும் பெண்ணவாரம் நான் பாருங்கள் அந்த பெண்ணவர்கள் தங்களை கொண்டு செலுத்திய தங்களுடைய பெற்றோர்களும் இந்த கூட்டத்தில் உங்களை அதுலயும் இன்னைக்கு வருஷா பேசின பேச்ச டாக்டர் அம்மா நீங்க தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் சொற்பொழிவு துறையில் ஒரு பெண்மணி உருவாகி இருக்கிறார் சிதம்பரத்தில் என்று நான் பாராட்டுகிறேன். நல்லா கை தட்டலாம். அந்த உச்சரிப்பு, அந்த எடுப்பு, கையில ஒரு குறிப்பும் இல்லாம